You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் உட்கார்ந்து ஊழியர்களோடு கூட பேசும்போது நிறைய விளக்கங்களை ஆவியானவர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவங்க மூலியமாய் பேசுகிற ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆவியானவர் ஒருவர் தான். ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தின் பிரகாரம், அவங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்தின் பிரகாரம் வசனங்களை பகிர்ந்து கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய காரியத்தை படிக்க படிக்க இன்னும் ஆழமான மறைப்பொருள்கள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்துகிறதை தெளிவாய் பேச முடிகிறது. ஆனால் இன்னும் அவங்களுக்கு அந்த பகுதி கொடுக்கப்படுகிறதுனால அந்த பகுதியை மாத்திரம் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அவங்க ஒரு பகுதியை பேசும்போது அந்த பகுதியை நாம் தியானிக்கும் போது இன்னும் நிறைய வெளிச்சங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதே போல உங்களுக்கும் தருவார். அப்போ இதை வாசிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி உங்களோடு கூட சேர்ந்து உங்களோடு கூட வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. எனவே கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நாம் நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். ஸோ இந்த பகுதியில் 49 இந்த 12ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 59 வரை 3 பகுதியாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்மத்தில தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருச்சபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில இவைகளை நமக்கு மீண்டுமாய் ஆவி ஆண்டவருடைய உதவினால விளக்கப் போகிறார்கள். அதுல முதலாவதாக 49ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரை நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க விளக்குவாங்க. நம்ம நேரடியா நிகழ்ச்சிக்கு கடந்து போக போகிறோம். 49வது வசனம் படிக்கிறேன் பாருங்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவின் இருதயத்தில் ஒரு விருப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. பல விருப்பம் உண்டு அவருக்கு. அதுல ஒரு விருப்பம், அத வாயின் வழியா அறிக்கையிடுறார். என்ன சொல்றாரு? பூமியின் மேல் அக்கினிய போட வந்த, அது இப்பொழுதே பற்றி எரியணும், ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அப்படின்னா ஒரு ஒரு அனலுள்ள அனுபவம் வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்பொழுதே அதை பற்றி எரியணும். ஆனா அவருக்கு தெரியும், அவர் மனசு வச்சா ஒரே நேரத்தில் அன்னைக்கு சோதோம் குமாராவை ஒரே ஒரு உணர்த்துதலுக்கு பிறகு ஒரு அக்கினியை போட்டு அழித்த சம்பவங்கள் உண்டு கீழ்ப்படியாத ஜனங்கள் மத்தியில். ஆனா இங்க மனுஷகுமாரன் வந்து இன்னொரு அக்கினி வர வேண்டும் என்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறார். எங்க? அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல. இங்க பூமி முழுவதும், அப்படின்னா உலகம் முழுவதும் ஒரு அக்கினி வர வேண்டும். பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி வரணும். இப்பவே அது வரணும்னு ஆசை இருக்கு. ஆனா இப்ப அதற்கிடையில ஒரு காரியம் நடைபெற வேண்டி இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்றதுன்னா 50வது வசனத்துல, ஆகிலும் நானே விரும்பினா கூட என் மூலமாய் நிறைவேற்ற வேண்டிய நேரம் இருக்கிறது, குறிக்கப்பட்ட நேரம் இருக்கு. ஒரு காரியத்தை செய்யாம இந்த காரியம் நிறைவேறாது. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஏற்கனவே அவர் ஒரு ஸ்நானத்துக்குள்ளே கடந்து போனார். யோவான் ஸ்நானம் மூலமா, அது ஞான ஸ்நானம் என்ற ஒரு ஸ்நானம். இது வேதத்தின் ஒழுங்கு. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டில் நிறைவேற வேண்டும். அதற்கு யோவான் தடை செய்தார். நீங்க இதை செய்யக்கூடாது. நான் தாப்பா செய்யணும். நான் சில காரியத்தை ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் நிறைவேற்ற வேண்டிய காரியம் இருக்கு, நான் செய்யணும். என்னை பின்பற்றுகிற ஜனங்கள் அதை நிறைவேற்றணும். இடம் கொடுத்துட்டார். அந்த ஞான ஸ்நானம் என்கிற ஊழிய தொடக்கத்தில், ஞான ஸ்நானம் என்கிற
அந்த ஒரு மூழ்குதலுக்குள்ளே கடந்து போனார். ஆனா இன்னொரு ஸ்நானத்தை குறித்து சொல்றாரு, முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம். அது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சரீரத்தை முழுமையாய் சின்ன பின்னமாய் கிழிக்கப்பட்டு உடலில் இருக்கிற இரத்தம் எல்லாம் கீழே வந்து தன் ஜீவனை கொடுக்க வேண்டிய அந்த ஒரு மூழ்குதலை, அங்கே தண்ணீரில் மூழ்கப்பட்டது, இங்கே தன்னுடைய இரத்தத்தாலே மூழ்கப்படுகிறது. அவர் ரத்தம் முழுவதும் வெளியில தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே மூழ்கணும். தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தாரு. இப்ப அவருக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டிய அந்த ஒரு மூழ்குதல். அதனால்தான் எனக்கு ஆசை இருக்கு, அக்கினி வரணும். ஆனா இப்ப நான் ஒரு ஸ்நானத்துக்குள்ள இன்னொரு ஸ்நானத்துக்குள்ள போகணும். அது நிறைவேறுகிற வரைக்கும் இது நடக்காது. என் ஆசை பின்னாடிதான் நிறைவேறும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக நான் எப்போது முடியும், அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இப்ப இந்த இவர் உபதேசம் பண்ணுகிற இப்ப ஒரு 3.5 வருடம் வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப இது அந்த வருடத்தின் பாதி கட்டம் வந்துகிட்டே இருக்கு, அது நிறைவேற போகுது. அதனால அது வரைக்கும் நான் நெருக்கப்படுறேன். ஏன்னா பல போராட்டம் வருது. சாத்தான் இதை கூட தடை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆரம்பத்திலேயே அவன் தடை செய்ய பார்த்தா ஆண்டவரை யாரும் மேற்கொள்ள முடியாது, இயேசுவை யாரும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் அவர் நிறைவேற்றதான் போகிறார். என காலம் வருவதற்காக காத்திருக்கிறார். என் வேலை வருகிறது, காத்திருக்கிறார். அப்போ நான் நெருக்கப்படுகிறேன். அது எப்ப வரணும்னு 51 சொல்றாரு, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்காதீங்க. ஆனா பூமியில சமாதானம் கொடுக்க தான் வந்தார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமியில சமாதானத்தை குறித்த வாக்கு தத்தத்தை சொல்லப்பட்டது. சமாதானம், சமாதான பிரபு. இரண்டாவது, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தூதன் மூலமா சமாதானம் அவர் மூலமா வருது என்று அறிவிக்கப்பட்டது. அவர் கூட அவர் உபதேசம் பண்ணும்போது மலை பிரசங்கத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் உபதேசத்தையும் அவர் கொடுத்தார். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு நானே சமாதானத்தை வைத்து போறேன், நான் வந்தது அதுதான், சமாதானத்தை வச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அதே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்காதீங்க. எதுக்கு வந்தேன் தெரியுமா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ உபதேசத்தை மாத்துறாரா? இல்ல. அவர் என்றைக்கும் மாறுகிறவர் அல்ல, சொன்னதின்படி நடக்கிறவர். என்ன சொன்னாரோ அப்படியே. அவர் சொல்ல வருகிற விஷயம் என்ன? நான் சமாதான பிரபு, நான் சமாதானத்துக்கு தான் வந்தேன். யாரும் சமாதானம் இல்லாம இருக்க விரும்பல. ஆனால் என்னதான் இந்த உபதேசத்தை நான் சொல்ல வந்தாலும் பூமியில நிறைய பேர் இருக்காங்க, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால உங்களுக்கு சொல்றேன், நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மாற்றிட முடியும். இது அவர்கள் காரியம். நான் வந்தது உண்மைதான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், இது நான் வந்ததுனால இது நடக்கிறது இல்ல. ஆனா ஜனங்கள் மனநிலை அப்படிதான் இருக்கும். என்னதான் சொன்னாலும் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார்? எப்படி எனில், இது முதல் ஒரு வீட்டுல 5 பேர் இருப்பாங்க. அவருக்கு தெரியுமே, 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேரும் பிரிந்து இருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். ஏன்னா இந்த சமாதானத்தை கெடுக்கிற ஒருத்தவன் உள்ள வருவான். சமாதானத்தை கெடுக்கிறவன் ஒருத்தவன் இந்த பூமியில இருக்கிறான். அவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். எல்லாரும் சமாதான பேழைக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா ஒருத்தவன் சமாதானத்தை கெடுக்க வருவான், அவன் இந்த காரியத்தை செய்வான். அதனால உங்களுக்கு சொல்ற, நான் வந்தது ஒன்றாய் இருந்தாலும் இதை கெடுக்க ஒருவன் இருக்கிறதினால் இருக்கிற உண்மையை சொல்ற. இதுதான் அன்றைக்கு நடந்தது, இன்னும் நடக்க போகுது சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றாரு. விரிவா சொல்லுகிறார். என்ன? தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும்,
விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். இந்த பூமியில அரசியல்வாதிகள் நீங்க பார்த்தீங்கன்னா, அரசியல் ஒரே குடும்பம் இருக்கும், 4 கட்சியில் இருப்பாங்க. சிலர் வைராக்கியமா இருக்காங்க, சேரவே மாட்டாங்க. ஆனா சிலர் நம்ம வெளியே பொறுத்த வரைக்கும் அரசியல், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு தகப்பனுடைய தாயினுடைய பிள்ளைகள், நாம கண்டிப்பா ஒன்னா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆனால் கிறிஸ்தவத்துல கூட இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அதை தான் கொண்டு வராரு. ஏன்னா அவர் விருப்பம் அக்கினி, அது நிறைவேறுவதற்கு சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தினாலதான் தனியா என்று எபேசியர் 2:14 பார்க்கிறோம். தடையாய் என்ற காரியத்தை ஒன்னா சேர்க்கிறாரு. சமாதானத்தால, இரத்தத்தால, இரத்தத்தில் சமாதானம் உண்டு, இணைக்க பார்க்கிறார். ஆனா உள்ள அதை இணைக்கிற காரியத்தை உடைக்க, சமாதானத்தை கெடுக்கிறவன் வருவான். நான் என்ன சொன்னாலும் அவங்க அந்த பிரிந்து தான் இருப்பாங்க, என்னை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இந்த வசனத்தின்படி இன்றைக்கு நடக்கிறது, ஒரே குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இசைந்து இணைந்து எல்லாரையும் அனுசரித்து போக முயற்சி பண்றாங்க. ஆனா ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மனதுக்குள்ள வெறித்தன்மையை வச்சுக்கிட்டு அந்த விரோத மனப்பான்மையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தகப்பன் மகனுக்கும் உபதேசங்கள்லாம் சொல்லியிருக்கார் அவர் தான். தகப்பன் பெற்றோரை பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படியணும் என்றெல்லாம். அதனால தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும். இதுல ஆண்களை பத்தி சொல்லி இருக்கு. தகப்பன் ஒரு ஆணு, மகன் ஆணை பத்தி சொல்லி இருக்கு. 2வது ஒருத்தர் சொல்றாரு, தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும், பெண்களை பத்தி சொல்லி இருக்கு. 2வது அடுத்து மாமி மருமகளுக்கும் மருமகள் மாமிக்கும். தகப்பன் தாய் ஒரே ரத்தம். அப்புறம் தாய் மகள் ஒரே ரத்தம். 3வது கேட்டகரி வரும்போது மாமி மருமகள் வேற ரத்தம். அப்ப அந்த பிரிவினைக்கு இப்படிதான் இருக்கும், உலகத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே அடுத்த காரியம் வரும்போதெல்லாம் அதுல விளக்கங்கள் பிரிந்து வருவதை நீங்க அது உள்ளுக்குள்ள ஆண்டவர் முன்னாடியும் அந்த செய்தியை ஆண்டவர் எப்பவுமே குழப்பமான வார்த்தையை சொல்றதில்ல. எனவே இப்படி சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். ஆனா நோக்கம் என்ன? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவம். அது வந்துச்சுன்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசுத்த அக்கினி இறங்கி வந்தது. அப்புறம் ஒரு கூட்டம் அவருக்குள்ளே வந்தாங்க. இது பின்னாட்களில் அதே எழுப்புதல் கண்டிப்பா வரதான் போகிறது. இடைப்பட்ட நாட்களில் இந்த பிரிவினைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப நம்ம குடும்பங்களில் பிரிவினை இருந்தால் அதை நாம கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் கலகம் பண்ணல, இதை தவறா உபதேசிக்கிறாங்க. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வேறு விதமா உபதேசித்து சபையை உடைப்பதும் குடும்பத்தை பிரிப்பதும். இப்போ தகப்பனும் தாயை விட்டு பிரிந்திருப்பார்கள், 2 பேரும் ஒரே மாம்சம், அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுவான்னு அந்த உபதேசமே வேற. ஆனா ஜனங்க அதை புரியாததனால உபதேசிக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் குழப்பம் இல்லை, இதுல ஒரு அன்பின் ஐக்கியத்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன், பிரிவினை உண்டாக்க வந்தவர் அல்ல. அத்தனை பேருடைய பிரசன்னத்திலே சமாதான நகரத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து போதிக்கிற இந்த காரியம், பூமியின் மேல அக்கினி போட வந்தேன், ஒருவருமாய் ஒருவர் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் சமாதானத்தை உண்டு பண்ண வரல. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து உள்ள பிதாவின் சத்தத்தை போதிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இப்போ அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரே வீட்டில் இருப்பாங்க, கணவன் ஏற்றுக்கொள்வாங்க, மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த இடத்துல நீங்க பாஸ்டர் பிரிச்சு பேசுறத பார்த்தோம். வசனம் சொல்றத மாதிரியே தகப்பன் மகன், தாய் மகள், இல்ல மாமி மருமகள், மருமகள் மாமி, இப்படி நிறைய காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரே குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருத்தர், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருத்தர். இதனால அவங்க 2 பேருக்குள்ள பிளவு ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு சம்பந்தத்திலும் வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம்.
அப்ப அந்த இடத்துல சமாதானம் இல்லை. ஆனா கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் கை கொள்வோமானால் தான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்பதை ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் அநேக நேரத்துல சொல்லி இருக்கிறதை நாம் தெளிவாய் வாசிக்க முடிகிறது. அந்த காரியத்தை குறித்து தான் இங்க பேசுகிறார். என்னை ஏற்றுக்கொள்றதுனால உன் குடும்பம் உன்னை விட்டு உன்னை துரத்திடலாம், வெளியேற்றலாம், சமாதான குறைவு ஏற்படலாம். ஆனாலும் நீ எனக்காக வாழணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். இதனால ஏற்படுகிற பிளவுகள் தான், வேற எதுனாலும் அல்ல. சொத்து விஷயமோ மற்ற விஷயத்தினால பல உங்களுக்குள்ள பிரிவினை வந்துடும் இல்லை. என்னை ஏற்றுக்கொண்டாங்க, என் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதே வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பனோ தாயோ மாமியோ மருமகளோ மகனோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். இப்போ அப்பா ஏற்றுக்கினாரு, மகன் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எங்க வீட்டில் எங்க வீட்டுக்கு நீ வராதுன்றார். அப்போ அந்த இடத்துல சமாதான குறைவு ஏற்படுது. மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, வீட்டில் இருக்கிற தாயோ தகப்பனோ யாரோ நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில நேரத்துல எல்லாம் சில காரியத்தெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா, திருமணம் நடந்த பிறகு மனைவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, கணவன் வெளியே தள்ளிட்டார். நீ கிறிஸ்துவை பின்பற்றினால் நீ எனக்கு மனைவியா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க பிரிந்து வந்தே வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க, தேவனுக்காக வைராக்கியமா வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் வேத புத்தகத்துல ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். அதை தான் இந்த இடத்துல இயேசு ரொம்ப தெளிவாய் விளக்குகிறதை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து இந்த காலத்தை நீங்கள் எப்படி நிதானிக்க வேண்டும் என்பதை குறித்து அடுத்த 3 வசனங்கள் சொல்லுகிறது. இதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் ஐயா பகிர்ந்து கொள்வார். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வசனங்களிலே தேவன் அநேக காரியங்களை, கடைசி நாட்களிலே நடக்கிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரிவினைகளை உண்டாக்க வருகிற காரியமும், இப்பொழுது நாம் பார்க்க போகிற காரியங்கள் காலத்தை நிதானித்து அறிகிற காரியங்கள். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும் பொழுது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியே ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மேற்கே மேகம் எழும்பும் பொழுது அக்காலத்துல ஒரு பழமொழி உண்டு. என்னன்னா, மத்திய தரைக்கடலிலிருந்து மேற்கே மேகங்கள் ஈரப்பதத்தை கொண்டு வருகிறதாக இருக்குமா. மேற்கே மேகம் எழுப்பினால் ஈரப்பதத்தை கொண்டு வர கட்டாயம் மழை வரும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். இன்னைக்கு இவ்விதமாக இந்த இடத்துல இருக்கிறது. இப்போ மேற்கு இவங்க அடையாளத்தை பார்க்கிறவங்க இல்லையா, மேகம் எழும்பின உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, மழை பெய்யும். 1 ராஜாக்கள்ல கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா, எலிசாவினுடைய ஊழியக்கார போய் நீ 7 முறை பார்த்துட்டு வாப்பா, ஒரு கையளவு மேகம் அது போதும் அடையாளம். பெருமழையின் இரைச்சல் சத்தம் என் காதலை கேட்குதுன்னு ஆகாப்புக்கு போய் சொல்லுன்றான், ரதத்தை பூட்டின்னு ஓடுன்றான். இன்னைக்கு அவ்விதமாக அந்த 7 முறை அவன் எலிசா பார்க்கும் பொழுது அந்த அந்த கையளவு மேகம் அடையாளம் போதும் நமக்கு, பெருமழையின் இரைச்சல் சத்தம். இன்றைக்கு வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது கூட மேகம் எழும்பும் பொழுது உடனே நீங்க மழை வரும் என்று நீங்க சொல்லுகிறீங்க, அது அப்படியே ஆகும். மேகத்தை பார்த்த உடனே மழை வருது அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்களே. இப்ப மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இதே நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் அங்க விவரமா அதாவது மத்தேயு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும், அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, அஸ்தமாகிற பொழுது செவ்வானம் மிட்டிருக்கிறது, அதனால் வெளி வாங்கும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உதயமாகிற பொழுது செவ்வானமும் மந்தாரமா இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். தெளிவா சொல்றாரு. சூரியன் அஸ்தமமாகும் பொழுதும் உதயமாகும் பொழுது எப்படி இருக்குதோ, இன்னைக்கு மழை வரம்பா. இன்னைக்கு நம்மளே நிறைய பேர் நிதானிக்கிறோம் இல்லையா, கருமேகம் வந்து கண்டிப்பா மழை வரும், காத்தடிச்சனா இல்லாம போயிடும் அப்படின்னு. இன்னைக்கு இவ்விதமாக இவர்கள் அடையாளத்தை ஆண்டவர் இதை சொல்லிட்டு, மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களையும் அடையாளங்களையும் நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், யோனாவின் அடையாளத்தை விட வேற பெரிய அடையாளம் இல்லை, மனுஷகுமாரன் தன் உலகத்தில் இருக்க போகிறார் என்பதை குறித்து. அப்போ மேகம் எழும்பின உடனே மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். இப்ப அடுத்து 55ஆம் வசனத்துல, தென்றல் அடிக்கிறது நீங்கள் காணும் பொழுது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியே ஆகும். இப்ப தென்றல் அடிக்கும் பொழுது உடனே இன்னைக்கு காற்று தெற்கத்திலிருந்து வீசும் பொழுது இன்னைக்கு உஷ்ணம் அதிகமா இருக்கும் போல இருக்குதுப்பா, அடையாளம். அதை பார்த்த உடனே இவங்க கணிக்கிறாங்க, அது அப்படியே ஆகிறது.
இத யோபு சொல்லும்போது சொல்லுகிறார் 37ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல, தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் பொழுது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாகும் வகையையும் அறிவீரோ. ஒரு கேள்வி அந்த 37ஆம் அதிகாரத்துல பூமியின் அஸ்திபார போடும்போது நீ எங்கே இருந்தாய், அவர் பூமிக்கு எல்லா காரியங்களை உண்டாக்கும் போது எங்கே இருந்தாய் எல்லாம் சொல்லும்போது இதை ஆண்டவர் சொல்றார். அதாவது தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்பொழுது, காற்றினாலே தானே எல்லாத்தையும் செட்டரேட் பண்றாரு, காற்றினாலே தானே எல்லாத்தையும் செய்யறாரு. அப்போ இவங்க காற்று அடிச்ச உடனே இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு உஷ்ணம் வரும்பா, இன்னைக்கு ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னு நீங்க நிதானிக்கிறீர்கள். இப்ப 56ஆவது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தை நிதானிக்காமல் போகிறது என்ன. இன்னைக்கு உலகத்துல அப்படித்தானே இருக்காங்க. அதாவது இப்ப அவர் அந்த முதலாவது வருகை அப்ப அதை பேசுறாரு. ஆமா. அப்ப அவங்க மேசியாவுக்காக தான் எதிர்பார்க்கறாங்க. அவர் வந்திருக்கிறாரு. ஆமா. ஆனா அவர்கள் தெரியாதுக்குது. அதனால இதெல்லாம் வானத்தை பார்த்தவன சொல்றீங்க, பூமியை பார்த்தவன சொல்றீங்க, இல்ல தென்றல் காத்து வீசும்போது என்ன நடக்குதுன்றதும் நீங்க சொல்றீங்க. ஆனா நான் வந்திருக்கிறேன் நிதானியாம போயிட்டீங்களே. இத்த ஏறது கண்டுபிடிச்சான். அவனை தேடி போகும்பொழுது வானசாஸ்திரி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ன நடக்கும் போது அப்ப சொல்றாங்க, இல்ல ஆமா இதுல இருந்து ராஜா தோன்றுவார்னு எழுதிருக்கு, எங்க பெருப்பாருன்னு சொல்லு எழுதிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவனா பண்ண 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் பண்ணான். நான் ராஜாவா இருக்கும்போது இன்னொரு ராஜா வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவன் அறிஞ்சு. ஆனா காலப்போக்கில் ஜனங்கள் அதை மறந்துட்டாங்க. இவர் யோசேப்புடைய குமாரன், இவர் மரியாளுடைய குமாரன், மேசியா மனிதனாய் வந்திருக்கிறார், இயேசுவா இந்த பூமியில வந்திருக்கிறார் என்று நீ அறியவில்லையே. வானத்தை பார்த்து கணிக்கிற எவ்வளவு அடியாளங்கள், சும்மா 1 2 இல்ல, எவ்வளவு அடியாளங்கள் 3 வருஷ காலத்துக்குள்ள. ஆமா. லூக்கா எழுதும் போதே சொல்றாருல, இந்த புத்தகத்தில் எழுதாத அளவுக்கு. ஆமா. எழுதுனா எல்லாம் உலகம் கொள்ளாது, பேப்பர் போதாது. ஆமா, கொள்ளாது. அவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்கு அவர்தான் என்பதை தெரியாது விட்டாங்க. ஆமா. ஆகினாலதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரே. அதாவது லிப்போக்ரட்டிக், மாயக்காரர்னா மாயமானம் பண்றவங்களே, ஹிப்போக்ரைட்ஸ். நீங்க தெரியாத போல நடிப்பாங்க. இயேசுவை சில நேரங்களில் கேள்வி கேட்பாங்க. இயேசு திருப்பி அவங்கள ஒரு கேள்வி கேட்டா, இத சொன்னா இப்படி ஆகும், அதனால எங்களுக்கு தெரியாதுன்னு போயிடுவாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, மாயக்காரரே, மாயமானம் செய்கிறவங்க. இப்போ அதாவது மாயக்காரரே என்று சொல்ல வரும்போது என்ன யோசிக்க கூடாதுன்னா, இவங்க மந்திரம் பண்றாங்க அப்படின்னு இல்ல, வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம். ஆமா. ஜனங்களுக்கு முன்னே தன்னை பரிசுத்தமாய் காண்பித்துக் கொள்வது, ஆனால் உள்ள அந்தரங்க வாழ்க்கையில தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை சிந்திப்பது, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்வது, ஆனா வெளியே மாத்திரம் வேஷம் தரித்து வருவது, தெரியாதது போல இருப்பாங்க. ஆமா. மத்திய 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு அடையாளத்தை இவரை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிட்டு அறிந்து கொள்ளுங்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இது எதை குறிக்கிறதுனா, இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் ராஜ்யம் மறுபடியும் துளிர் விட்டு எழும்புகிறதை குறிக்கிறது. இப்போ வசந்த காலம் அவர் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது என்று அறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ எல்லா காலங்களையும் எல்லா அடையாளத்தை அறிந்த இவர்கள் அறியாதவர்கள் போல, வானத்தை பார்க்கிற நிதானிக்கிற, காலத்தை பார்க்கிற, தோற்றத்தை பார்க்கிற நிதானிக்கிற, ஆனா இக்காலத்தில் நடக்கிறது ஏன் அறியாம இருக்கிறீங்க? மாயக்காரரே, மாயமானம் பண்றவங்களே, தெரிஞ்சும் தெரியாமல் போல் இருக்கிறவர்களே என்று ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகிற காரியங்களை இங்கே நாம பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் லூக்கா 19ஆம் அதிகாரம், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உனக்கு சமாதானத்தை கொடுக்குவைகளை நீ அறிந்திருந்தால் நலமா இருக்கும், இதோ இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கும், உன்னை சந்திக்கும் காலத்தை குறித்து நீ அறியாமல் இருக்கிறது என்ன? அப்போ இந்த காலம் வானத்தின் காலம், இந்த காலத்தை நீ நிதானிக்காமல் போனது என்ன? நாம் நிதானித்து நாம் அறிந்தால் நிச்சயமாகவே மேசியா இந்த உலகத்திற்கு வந்ததும் அவர் என்னென்ன சொல்ல போகிறார் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆனபடியால் காலத்தை நிதானித்து அறிய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். காலங்களை நாம் நிதானித்து
ஞானம் உள்ளவர்களாகும்படி காலங்களை நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று கேட்பது போல காலத்தை குறித்துதான் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய காரியத்தை ரொம்ப அழகாய் விளக்கி இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இது என்ன காலம் என்பதை நீங்கள் அறிந்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை எப்போ இதை பேசினார்? எப்போது மீண்டுமாய் அவர் பரமேறி போனார்ல, தேவ தூதர்கள் 2 பேர் இறங்கி சொன்னாங்கல்ல, கலிலேய ஆகிய மனிதர்களை என்னத்தை காண்கிறீர்கள்? இப்போது உங்களுக்கு இப்போ உங்க மத்தியில ஏறி போன கிறிஸ்து அப்படியே திரும்ப வருவார், அவர் சொன்னதை நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சீஷருங்க அங்கிருந்து கிளம்பி வந்து எருசலேம்ல காத்திருந்தாங்க. ஏன்னா அவர் அதை தான் சொல்லிட்டு போனார். அங்க வந்த பிறகு அந்த 10வது நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றாரு. அதுல இருந்து அவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். அந்த கண்ட்ரோல் எடுத்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறார். அவர் ஊழியத்தை இன்னும் முடிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கி வந்தாரோ அவரோடு கூட தான் இந்த திருசபையின் காலங்கள் முடிகிறது. நாம் பரமேறி போக போகிறோம். அதுக்கு பிறகுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிக்க போகிறது. அப்போ இவைகளெல்லாம் நாம் ரொம்ப தெளிவாய் அந்த நுனியில நின்று கொண்டிருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு கிட்ட அது ஆரம்பித்தது. இப்போ 2000 வருஷம் முடிய போகுது. அதாவது ஆண்டவர் பிரகாரம் 2 நாட்கள் முடிய போகிறது. 3ஆம் நாளிலே நாம் அவரோடு கூட இருப்போம் என்பதை குறித்து ஓசியா தன் தீர்க்க தரிசனத்துல 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பேசுகிறது. வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காலத்தை நிதானித்து நாம் தெளிவாய் தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டும். அதனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் காணிக்கை கொடுத்துட்றேன், நான் இதை ஏழைங்களுக்கு செய்யறேன், அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. ஆனாலும் வசனத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா? வசனத்தோடு இணைந்து வாழுறீங்களா? தேவனோடு கூட பிரியாணப்படுறீங்களா? அவருக்கு பிரியமானபடி நடக்கிறீங்களா என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு வேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மனம் திரும்பி தேவ சமூகத்தில் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அதை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனோடு இணைந்து வாழ உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள், ஆயத்தப்படுங்கள். கடைசி மணி நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இதை தொடர்ந்து அடுத்தது ஒரு நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசுகிறார். என்ன காரியங்கள் என்பதை அடுத்த 3 வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. இதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் பெனியேசை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த லூக்காவின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் ஒரு வித்தியாசமான ஒரு அதிகாரமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும், கவலைப்படக்கூடாது, இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் நியாய தீர்ப்பை குறித்து கடைசி நேரத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நமக்கு ஒரு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தார் என்கின்ற அந்த காரியத்திலிருந்து அவருடைய நியாய தீர்ப்பு வரையிலும் இந்த 12வது அதிகாரம் தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்தும் போது, இதற்கு முன்பாக பார்க்கும்போது எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்குறீங்க, ஆனால் அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்கின்ற காரியத்தை இன்னும் நீங்க என்ன செய்யல, நிதானிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன, இதுதான் நியாயம், இதுதான் உண்மை அப்படின்றத நீங்க இன்னும் என்ன செய்யல, தீர்மானிக்காமல் இருக்கிறது என்ன. அப்படி என்றால் அந்த நியாய தீர்ப்பை குறித்த ஒரு அலட்சியம் இருப்பதாக இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறோம். அங்கு மாத்திரமல்ல, இந்த காலத்திலும் கூட அநேகர் அப்படி நிதானிக்காமல் இருக்கிறார்கள். நியாயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், தெளிவாய் வெளிப்படுத்துவாராம். வசனத்தின்படி பார்த்தா உங்கள் வழக்குகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக கர்த்தர் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் அப்படின்ட்டும் வசனம் இருக்கு. அப்போ கர்த்தர் நியாயத்தை வெளிப்படுத்த போகிறார் என்ற ஒரு அறிவு இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன. அப்போ எல்லாத்தையும் தீர்மானிக்கிறீங்க, மழை வர்றதை பற்றி தீர்மானிக்கிறீங்க, மற்றதை குறித்து தீர்மானிக்கிறீங்க, ஆனா நியாயம் என்னதுன்றது நீங்க என்ன பண்ணல, தீர்மானிக்காம நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் போன போக்கிலே போயிருக்கிறீர்கள் என்பதை அவர் அங்கே தெளிவாய் சொல்லிட்டு உங்க அடுத்து ஒரு நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகார இடத்திற்கு கொண்டு போக போது வழியிலே தானே அவரிடத்திலிருந்து விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு. அப்ப என்ன செய்யணுமா, பிரயாசப்படணுமா.
இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவங்கள் முற்றுமற கழுவும்படியாய் ஆண்டவிடத்துல போயிட்டு நாம ஒப்புரவாகி அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று பிரயாசப்படணும் அப்படின்றது அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்யணும்? அதிலிருந்து விடுதலையாக பிரயாசப்படணும். அப்போ ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம், யாக்கோபு ஏசா 2 பேரு. அப்போ யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். ஆனா ஒரு எதிராளி என்று சொல்கிற ஏசா வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அங்க ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த மனுஷனுக்கு உருவாகிறது. யார்கிட்ட? ஏசா கிட்ட போயிட்டு ஒப்புரவாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு சில வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க சொல்லுங்க, உன்னுடைய சகோதரனாகிய இந்த யாக்கோபு இது கொடுத்து அமிச்சாரு அப்படின்னு போய் சொல்லுங்க. ஆனா நல்லா கவனிங்க, இந்த ஏசா ஏற்கனவே என்ன சொன்னார்னு கேட்டா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என் தம்பி ஆகிய இந்த யாக்கோபை நான் சந்திப்பேன், அந்த நாள்ல அவனை என்ன பண்ணுவேன்? கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த யாக்கோபுக்கு எதிராளியா ஏசா இருக்கிறான் என்று யாக்கோபு அறிந்து, இப்போ யாக்கோபு ஏசாவோடு கூட ஒப்புரவாயிட்ட சமாதானம் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாஸ்டர் அவங்க சொல்றாங்க அந்த விஷயத்த. ஒருவேளை புதுசா பாக்குறவங்களுக்கு எதுக்காக தம்பியை கொல்லணும், எதுக்காக ஏசா யாக்கோபை கொல்லணும்னு யோசிக்கலாம். ஏசாவுடைய மொத்தத்தையும் இவன் வாங்கிட்டு ஓடிட்டான். இவனுக்கு சேர வேண்டிய மொத்த ஆசீர்வாதமும் ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த ஏமாத்திட்டு போயிட்டதுனால, ஏமாத்திட்டு போற அந்த டைம்ல தான் ஏசா சொல்றாரு, அவன் என்னைக்கு வந்தாலும் நான் கொன்றுவேன் அப்படின்ற ஒரு கோபத்துல இருக்கிறாரு. இப்ப இவர் ஒப்புரவாக போறாரு. பாருங்க, பிரயாசப்படு, விடுதலை ஆகும்படி பிரயாசப்படுன்ற வேதவசம்படி இப்ப யாக்கோபு ஏசாவிடத்துல ஒப்புரவாக பிரயாசப்படுகிறான். ஆனா 2 பேரும் சந்திக்கும் போது தன் தம்பி செய்த தவறை ஏசா மறந்து விட்டு தன்னுடன் பிறந்ததான சகோனை கட்டி பிடித்து கொண்டதாக நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம ஒப்புரவாக வேண்டும், விடுதலை ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னாக்கா அது ஒருத்தரால தான் முடியும். அது என்னன்னு கேட்டா, இயேசுவிடத்துல போய் நாம் என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். ஆண்டவரே, நான் பாவி, என்னை விடுவியும், என்னை ரட்சியும், உடைய ரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லி அவரிடத்துல போய் என்ன செய்யணும்னு கேட்டா ஒப்புரவாக வேண்டும். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டது? விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டால் அங்கதான் நியாயத்தீர்ப்பே வருது. இன்றைக்கு நியாயத்தீர்ப்பு என்று வரப்போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அப்போ இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு போவான். ஜட்ஜ்மெண்ட் நிச்சயமா இருக்கு. அப்போ அங்க கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே வருகிறது. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல உங்கள் வழக்குகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் வசனம் இருக்கு. அப்போ வழக்கு என்ன? நான் பாவி என்ற வழக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது அங்கே வசனம் என்ன சொல்லுது? அடுத்து வழக்காடுவோம் வாருங்கள், உங்களுக்காக நான் என்ன செய்றேன்? வழக்காடுவேன். 3வதாக கர்த்தர் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இங்க பாருங்க, அப்படி ஒப்புரவாகணும், இல்லாவிட்டால் அவன் உங்களை நியாயாதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு போவான். என்னைக்கு இருந்தாலும் நியாயத்திற்கு முன்பாக நீ என்ன செய்யணும்? நிக்கதான் வேணும். அங்க கொண்டு போன பிறகு ஜட்ஜ்மெண்ட் வரும். நியாயாதிபதி உன்னை சேவகத்திலே ஒப்பொடுப்பான், சேவகன் உன்னை சிறைச்சாலையிலே போடுவான். அப்போ ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அதை நீ என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இது இப்படி சொல்லும் போது பாஸ்டர், இந்த இடத்துல இப்போ இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா வரப்போற, நம்ம நியாயத்திற்குள் நிற்க போகிறோம். நியாயத்திற்குல நாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டு இருந்தோமானால் நம்மளே தேவதூதர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. தேவதூதர் கொண்டு போய் நரகாக்கணியில நம்மளை தள்ளுறாங்க. அதான் எங்க பைபிள் அதான் சொல்லுது. இப்ப அதை தான் அவர் முன்கூட்டியே விளக்குகிறத பார்க்கிறோம். ஆமா. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் குறித்து, அந்த நியாய தீர்ப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அடிக்கடி அருமையான தேவ ஊழியக்காரர் பில்லி அவர்கள் சொல்லுவார்கள், நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் அவிடத்திலிருந்து புறப்பட மாட்டாய். அப்போ கடைசி காசு என்று சொன்னால் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்துல என்ன செய்யணும்னு கேட்டா கணக்கு
ஒப்புவிக்க வேண்டும். இல்லை, அதுதான் அதில் ஒரு விளக்கம் என்ன சொல்லுவேன்னா பாஸ்டர், இப்போ இந்த காலத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிக்க கடன் வாங்கிக்க கடன் வாங்கிக்கன்னு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் கடன் வாங்குறாங்க. அதாவது கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாததை கூட வாங்கி வைத்து கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தோட. ஏன்னா அவங்க வாங்கிட்டாங்க, அதனால நான் என்ன பண்ணணும், வாங்கணும். அவங்க இதை செஞ்சுட்டாங்க, நான் செய்யணுன்றத யோசித்துக்கிட்டு கடனை வாங்கி ஒரு பொருளை வாங்குறது. அப்போ இதில் நான் அறிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது நிறைய பேர் இதுக்கான கேள்விங்க என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நிறைய கேள்வி கமெண்ட்ஸில் கூட கேட்டிருக்கிறாங்க, ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்கிறாங்க. இப்படி சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் வந்து இந்த ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறோமே, இந்த கார் லோன் வாங்கியிருக்கிறோமே, இப்போ நாங்கள் வந்து இந்த பொருட்களை நாங்கள் வாங்கியிருக்கிறோமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு க்ரைட்டேரியா இருக்குது. என்னங்கன்னா, இப்போ ஹவுசிங் லோன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து அந்த வீட்டை வந்து பத்திரத்தை வச்சுட்டு தான் போய் வாங்குறாங்க. இப்போ ஹவுசிங் லோன் கட்டலன்னு வச்சுங்களேன், நம்ம இங்கே இருக்கும் போதே கட்டலைன்னா கூட பேங்க்காரர் என்ன பண்ணுறாங்க, வீடை எடுத்துக்கிறாங்க, வீடை வந்து ஜப்தி பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்தது கோல்டு லோனுன்னு ஒன்று இருக்குது. இப்போ கோல்டை கொண்டு போய் வச்சுட்டு தான் நம்ம பணம் எடுக்கிறோம். நம்ம பணம் கட்டலைன்னா கோல்டு அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்ம தேடி வரமாட்டாங்க. அடுத்தது அதே வாகனம், ஒருவேளை வாகனத்துக்கு பணம் கட்டலைன்னா வாகனத்தை என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸம்ஷன் ஆயிடுவோம், ஏன்னா நம்மகிட்ட அந்த பொருளை அவங்க கொண்டு போயிடுறாங்க. எதுவுமே கொலட்ராலே இல்லாமல் பர்சனல் லோன், நம்மளுடைய அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்டஸை பார்த்து நான் ஜஸ்ட் உனக்கு லோன் கொடுக்குறேன் உன் டிரான்சாக்ஷனை பார்த்து அப்படின்னு சொல்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா அந்த டைமில் இயேசு வெளிப்படுவாரானால் நம்ம யாருக்கோ கடனாளியாக இருக்கிறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பழக்கம், செலவு கடையில் புக்கு வச்சு வாங்குவோம். செலவு கடையில் புக்கு கொடுத்துட்டு எழுதின்னு வந்துடுவாங்க, மாத கடைசியில் கொடுத்துருவாங்க. இன் பிட்வீனில் நம்ம வாங்கியிருக்கிறோம், பொருள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம். இப்போ செலவு கடைக்காரர் வந்து என்னத்தை கொண்டு போவார், நம்ம காசு கொடுக்கலன்னாக்கா என்ன, அவருக்கு நம்ம கடனாளியாக இருக்கிறோம், கட்டாயம் கைவிடப்படும். அது இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு காசு கொடுத்து தீர மட்டும் நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய். அப்ப இங்கே தான் இருக்கணும். ஆமா, கட்டாயம் அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சிக்குள்ள போய் தான் வரணும், வேற வழி கிடையாது. அதனால இந்த கடன் வாங்குற விஷயத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்த பிறகு இப்போ நானும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம் இருக்கு, வீடு இருக்கு, அதெல்லாம் இருக்கும்போது செலவு கடையில் கூட அவங்க வந்து அதிகமாக வாங்குறதுனால, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால உடனே யாருன்னா அனுப்பினா பொருளை கொடுத்துருவாங்க, எழுதி வச்சுப்பாங்க. என் பேர் போட்டு அங்கே ஒரு புக் வச்சிருக்கிறாங்க, அதில் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்துச்சு. மாத கடைசியில் நான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். இதை படித்த பிறகு, ஏன்னா எப்போ வருவாருன்னே நமக்கு தெரியாது, அவனுக்கு நான் கடனாளியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணிட்டேன்னா, பொருள் வாங்குறேன்னா அப்போவே செட்டில்மெண்ட், இல்லைன்னா பொருள் வாங்குறது இல்லை, வேண்டாம். அப்போ நம்ம இந்த ஜனங்களுக்கு கற்பிக்க வேண்டிய ஒரு முக்கிய பாடம் என்னன்னு கேட்டா, கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்று. ஆமாம், கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுன்னுக்கிறவன் கட்டாயம் போகவே முடியாது. ஏன் அப்படின்னா, முக்கியமாக எந்த கொலட்ரால் இல்லாமல் அவன் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் பேஸை வச்சுன்னு செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஓடி அக்கௌண்ட், ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது. அதுவும் என்னன்னா, நம்மக்கிட்ட பணமே இல்லைனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது, அதை வந்து திரும்ப வந்து நம்ம பணம் போட்டோன்னா அவன் பிடிச்சிருவான் இன் பிட்வீன் டைமில். ஏன்னா அதுக்கு எந்த கொலட்ராலும் கிடையாது. இப்போ அது வந்து அந்த பேங்க்காரன் வந்து நம்மளை தேடின்னு வந்தானா, எனக்கு இந்த வீடை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடையாது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. நாளைக்கு அவன் வந்து நின்று சொல்லுவான், வந்து கேட்குறப்ப இவர் காசே கட்டலன்னு வந்தேன், இல்லைங்க அவர் காணாமல் போயிட்டாரு, உன்னை எல்லாருமே காணாமல் போனாங்களே அதில் அவரும் போயிட்டாரு அப்படின்னா, அப்போ ஒரு அளவுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அவங்க கடவுள் அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு கடன் கொடுக்கணும், அவன் கடவுள் எடுத்துக்கினாரா? அப்போ அந்த மாதிரி கடனாளிகளை ஆண்டவர் அந்த கைவிட்டு விடுவார். கண்டிப்பாக அதான் கை விட்டு விடுவார்னா, அவன் செலுத்தி தீர மட்டும் அவனை கொண்டு போக மாட்டான். அதனால அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சாத்தான் அதில் ரொம்ப ப்ளே பண்ணுறான். அவன் ரொம்ப தந்திரமானவன். அவனுக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும், அவனோட போகணும். அதுக்கு தான் அவன் இவ்வளவும் போராடுறான். ஆனால் அது வந்து ஆண்டவர் வந்து அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துலையும் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு. இங்கே லூக்காவும் தன்னுடைய 12ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. ஆமாம். அப்போ இந்த இடத்துல கடைசியா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், ஒப்புரவாக வேண்டும். முதலாவது, நாம் தனிப்பட்ட முறையில நாம் செய்த பாவங்களை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் ஒப்புரவாகி மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மற்றவரிடத்தில் நாம் ஐக்கியமாய் இராவிட்டால் அவரிடத்திலும்
நாம் ஒப்புற வேண்டும். அடுத்த படியாக பார்க்கும்போது கடன் வாங்குகிறதில் கொடுக்கிறதில மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இங்கே கடைசியாய் வசனத்தில் வாசித்தது போல நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய். எங்க? இந்த பூமியிலிருந்து அங்க புறப்பட மாட்டாய். அதிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 12வது அதிகாரம் கடைசி வசனத்திலே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதை. இந்த இடத்துல எல்லாமே ஆண்டவர் போதித்து கொண்டே வர்றாரு. இந்த 12ஆம் அதிகாரத்துல நம்ம இன்னைக்கு எல்லாமே தியானித்திருக்கிறோம். அப்போ படிப்படியாய் போன பகுதி, அதுக்கு முந்தின பகுதி, மொத்தமே இந்த 12ஆம் அதிகாரம் தியானிக்கப்பட்டிருக்கிறது. இதை மாத்திரம் பார்க்குறேன்னு சொல்றவங்க அந்த பகுதியெல்லாம் கூட போய் பாருங்க. தொடர்ச்சியா 13ஆம் அதிகாரத்துல அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது 13ஆம் அதிகாரம் தலைப்பு எப்படி இருக்குன்னா, மனம் திரும்பி இல்லை அழிஞ்சு போன்றாரு. அப்போ அதெல்லாம் அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். அப்போ ரொம்ப தெளிவு, மனதில் ஒரு மாற்றம் வரணும். உலகத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற வரைக்கும் அளவுக்கு மீறி ஆசைப்படாதபடி ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல உண்மையா இருந்து நம் செயல்படும் போது நிச்சயமா ஆண்டவர் எக்கால சத்தம் நம்மளை காதுல கேட்க செய்வார். அப்படி இல்லைன்னா கேரண்டியா எக்கால சத்தம் காதுல கேட்காது என்பதை ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ளுங்க. எப்படி அது ஆகும்? 2 பேரும் ஒரே படுக்கையில் தான் படுத்திருப்போம். எது ஊதுனாலும் 2 பேர் காதுலையும் கேட்கலாம் அப்படின்னு தெரியும். நீங்க நோவாவின் காலத்துல எடுத்துக்கொள்ளணும். அவர் குறிப்பிட்ட மிருகங்கள் மாத்திரம்தான் பேழைக்குள் வந்து ஏறி இருக்கிறது. 2 ஜோடி 7 ஜோடின்னு சொல்லி இருக்கிறது 7ஆம் அதிகாரத்துல. அப்போ அவர் குறிப்பிட்டது மாத்திரம்தான் உள்ள வருது. அதுக்கு மாத்திரம்தான் அந்த சென்ஸை காண்டவர் கொடுத்து அதுக்குள்ள ஏத்துறாரு. அதே போலதான் இருவரும் ஒரே படுக்கையில் படுத்திருந்தாலும் யார் கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு நடந்தார்களோ, ஏன்னா ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறவர்கள் 2 பேரும் கிறிஸ்தவராக தான் இருக்கணும், 2 பேரும் சபைக்கு போகக்கூடியவர்களாக தான் இருக்கணும், 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒருவன் கைவிடப்பட்டான், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டானா, எடுத்துக்கொள்ளப்பட்டவனுக்கு மாத்திரம்தான் எக்கால சத்தம் காதுகளில் கேட்டவுடனே மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவான். மீதி இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது. அவன் எழுந்த பிறகுதான் என்ன ஆயிருக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறமா ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவான். அவன் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை பார்க்காம பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அதுக்கு அவன் விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கும். அதனால இப்ப இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால் மீட்கப்பட்டு மத்திய ஆகாயத்துல நாம் சேர்க்கப்பட வேண்டுமானால் கடைசி மணி நேரம், கடைசி காலம், சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுங்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சுவிசேஷத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். மீதியான காரியத்தை அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாய் நிறைய காரியம் இந்த இடத்துல பேசப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அடுத்த பகுதியிலும் நாம் தொடர்ந்து வசனங்களை தியானிக்க போகிறோம். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.